ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு ப்ளம் கேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ் ஆரஞ்சு எடுத்து ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ரெட் கலர் டூட்டி ஃப்ரூட்டி, மஞ்சள் திராட்சை 2 டேபிள் ஸ்பூன், கருப்பு திராட்சை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். செர்ரி பழம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு கலர் டூட்டி ஃப்ரூட்டி, எல்லோ கலர் டூட்டி ஃப்ரூட்டி எல்லா கலரும் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு தான் செய்யணும். நம்ம உடனே செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நம்ம இதை சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் இதை வேக வச்சுக்கலாம். 2 ஹவர்ஸ் பக்கம் ஊற வைக்கணும். அதுக்கு பதிலாக இதை மாதிரி நம்ம செய்கிறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இது கேரமலைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இது மெல்ட் ஆகும். நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெல்லம் யூஸ் பண்ணாலும் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நான் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். அதிலே கலர் வந்துடும் நம்ம கேக்குக்கு. 2 நிமிஷத்தில் பாருங்கள், அப்படியே சுகர் மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிடும். சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அப்படியே ஒரு திக்கு சிரப்பாக வரும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக மெல்ட் ஆகி நல்ல ஒரு திக்கு மெரூன் கலரில் ப்ரௌன் கலரில் நல்ல சிரப் ரெடி ஆகிடும். இதுவே கேக்குக்கு நமக்கு கலர் கொடுத்துரும். சிரப் பாருங்கள், கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி இதாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் எல்லாம் கரைஞ்சி, இந்த திக்கானதெல்லாம் கரைஞ்சி லிக்விடாட்டு வரும். இப்போ இவ்வளோ திக்காக இருக்குல்ல, இது எப்படியும் கரைஞ்சி லிக்விடாட்டு வரும். நம்ம அதில் தான் மாவெல்லாம் போட்டு கேக் செய்ய போகிறோம். கரையிட்டோம். திக்கானதெல்லாம் நல்லா கரைஞ்சி லிக்விடாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த சிரப்பை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால், நான் காய்ச்சி ஆற வச்ச பாலில் தான் சேர்த்துறேன். இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா எண்ணெயும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோர்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எண்ணெய் அதுவும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சலிச்சுக்கலாம். நீங்கள் சலிச்சு கூட முதல்ல எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கோகோ பவுடர், சாக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூனு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சலிச்சுக்கலாம். ஏன் சலிக்கிறோம்னா இது கட்டி இல்லாமல் இருக்கும். ஈஸியாக நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் முன்னாடி சலித்து வச்சுட்டு கூட எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். நான் காமிக்கிறதுக்காக இதை சலித்து காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது நல்லா மறுபடியும் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதில் சுகர் சிரப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற
இந்த டியூட்டி ஃப்ரூட்டி செர்ரி பழம் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிட்டிகளுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஒரு கேக் டின்னில் நான் சுற்றிலும் நெய் தடவி வச்சுருக்கேன். உள்ளே ஒரு பட்டர் பேப்பரை போட்டு வச்சுருக்கேன். அது மேலேயும் நம்ம கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கலாம். அதை ஒட்டாமல் இருக்கும். எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தூவிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவிட்டோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். டின்னில் ஊற்றிட்டோம். லைட்டாக தட்டிக்கலாம். நான் ஒரு பழைய ப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இதை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல சூடாக இருக்குது. இதில் வந்து இந்த டின்னை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃப்ளேமை வந்து லோ பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மேலே லைட்டாக உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் மறுபடியும் டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக எல்லா கலரும் கலந்தது போட்டுக்கலாம். அதோட செர்ரி அங்கங்கே வச்சுக்கலாம். செர்ரி வச்சிட்டோம். இப்போ முந்திரி வச்சுக்கலாம். அவ்வளோதான், டெக்கரேட் பண்ணிட்டோம். இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 35 நிமிஷம் நம்ம நல்லா பேக் பண்ணிக்கலாம். 35 நிமிஷத்துக்கு 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம். இப்போ 35 நிமிஷம் 40 நிமிஷமே ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். வாவ், நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள் மேலே. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தோம்னா குச்சியில் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. 6 வாட்டி நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஆறிடுச்சு. ஓரத்துலலாம் அப்படியே லைட்டாக கத்தியில் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சு லைட்டாக ஒரு தட்டிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம கேக்கு ரெடி ஆகிடுச்சு. பட்டர் பேப்பரை எடுத்துடலாம் மெதுவாக. திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. அடியிலையும் நிறைய நம்ம டூட்டி ஃப்ரூட்டி, கிரேப்ஸு, முந்திரி எல்லாம் போட்டிருக்கோம். மேலேயும் டெக்கரேஷனுக்கு போட்டிருக்கோம். ஆனால் ஃபுல்லாக நிறைய ஐட்டம்ஸ் உள்ளே இருக்கும். நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பரான நம்முடைய கிறிஸ்மஸ் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. ப்ளம் கேக்கு, முட்டை இல்லாமல், மைக்ரோவேவ் அவன் இல்லாமல் சூப்பராக நம்ம கேக்கை குக்கர்லேயே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.